உனக்கு எதிராய் எழுதப்பட்ட வார்த்தைகள், உனக்கு எதிராய் எழுதப்பட்ட சொற்கள், உனக்கு எதிராய் எழுதப்பட்ட சகல காரியங்கள், எனக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்து, உன் குடும்பத்திற்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, என் ஆத்துமாவுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, அந்த கையெழுத்தை குலைத்து, ஐயா எதுக்கு இந்த ஆராதனை? எனக்கு எதிராக நிறைய காரியங்கள், எனக்கு விரோதமாக நிறையான காரியங்கள், எனக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் நிறைய கையெழுத்துகள், நிறைய ஏச்சுகள், பேச்சுகள், அது எல்லாவற்றையும் குலைத்து, கமான் கமான் கமான், ஜெயமுள்ள வாழ்க்கையை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கைய சொல்லுங்க ஆண்டவரே, ஜெயமுள்ள வாழ்க்கை ஆண்டவர். ஆமென். நீ தோற்று போகல, நீ ஜெயம் எடுத்தீர். இனி என் வாழ்க்கையில நானும் ஜெயம் எடுக்கிறேன். இனி தோல்வி இல்ல. எதெல்லாம் எனக்கு விரோதமா இருந்துச்சோ, நடுவில் இருந்துச்சோ, அது எல்லாவற்றையும் களைச்சி போட்டு அது மேல ஆணி அடிச்சு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. சொல்லலாமா? பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே ஏசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், நடத்திடுவான். உள்ளுள்ள இடங்களில் நடத்திடுவார். ஆத்துமாவை தேற்றிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே ஏசு போதுமே. மனிதர் என்னை மாமிசமழு நாரிட்டாலும் பாடலாமா? என்னை கைவிட்டாலும் நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என் தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே. ஆசையா சொல்லலாமா? எந்த நாளிலுமே என் நிலையிலுமே ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே
இயேசு போதுமே. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்ட. எல்லாரும் உணர்ந்து பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே. ரகா பதல ரகபா. இயேசு போதுமே. எல்லா வாய்களை திறந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமா எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. இன்னும் ஆசையா இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடலாமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எல்லாருமா? இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே என்னை செய்யா, ஆராதனை உமக்கே ஆசையா, ஆராதனை உமக்கே உமக்கே ஏமன் ஏமன். ஆராதனை உமக்கே என்னை செய்யா, ஆராதனை உமக்கே. ஆமென் 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 ஆமென். ஆராதனை உமக்கே என்னை செய்யா, ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏமன் ஏமன் என்னை செய்யா. எல்லாரும் ஆவியில் நிரம்பி பாடலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா என்னை செய்யா. எல்லாரும் ஆசையா. ஹல்லேலூயா ஆமென் ஆமென்
ஆமெனா. எல்லாரும் ஆவியில் நிரம்பி என்னை செய்யா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. லா 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 லா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்காக ஜெயம் எடுத்த நாள். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி பரலோகம் அப்படியே களி கூறும்படியாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory. ஹல்லேலூயா. பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பிரசன்னத்தின் மகிமை இங்க எங்களை ஆளுகை செஞ்சிரட்டும் சுவாமி. அற்புதத்தை நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord. Bala rabala shandala raba. Ya hallelujah. 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 Amen. Amen. Shibala dala nakaba dala raba. நல்ல ஆராதிக்கிற வேளையில வானங்களை திறங்கப்பா. சிலுவையின் மூலமா நீ சம்பாதித்த அவ்வளவு பரிபூர்ணங்கள் நன்மைகள் எங்கள் மேல உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆஹா. Hallelujah, 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 hallelujah. Ribala daraba shabalaba. Hallelujah. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு. ஓ ரபா சண்டல ரகமரா. ஆராதனை. ஆமென்.
ஷபலதரபலபா ஏ ஹா ஆமென் ஆமென் லரகபதரபா ஆமென் ஆமென் லரதலர சந்தரபா ஆஹா ஆமென் 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 லா 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 ஹalleluya ஏமனே மனா ஆமென் 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 ஆஹா நன்றி இயேசுவே 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 ஆஹா ஆமென் 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 லா 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 ஏமனே மனா ஏமனே மன் ஆமென் ஆமென் வலரகபரம் Thank you, Father. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையே மாற்றுகிறதாக இதை காணக்கூடியவர்கள் பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தையின் மூலமாக தொடப்படுவார்களாக. உடைய ஜீவன் உண்டாவதாக. உடைய வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லா அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இன்னைக்கு ஒரு வெற்றியின் நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சந்தோஷமா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஒரு வெற்றியின் நாள். இன்னைக்கு ஒரு ஜெயத்தின் நாள். ஆமென். சத்துருவின் சகல திட்டங்களையும் அவனுடைய சகல தந்திரங்களையும் அவன் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கொள்ளையாடி போன காரியங்களை, களவாடி கொண்டு போன காரியங்களை ஆண்டவர் மறுபடியும் தாம் பிள்ளைகளுக்கு திரும்பி கொடுத்த நாள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி மால்காபோ ஷாட்டா. இந்த ஆராதனையை ஜெயத்தோடு நம்ம ஆராதிக்கணும். ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த சிலுவையை நினைத்து பார்க்கணும். சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தை, இயேசு சிந்தின இரத்தத்தையும் நமக்காக பாடுகள் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நம் பாடுகளை சுமந்து கொண்டு போகும்போதெல்லாம் வேதம் சொல்லுது, இவ்வளவாய் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி
உடைக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, நம்மளும் சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்களாம் நினைச்சு கொள்ளணும், பச்சை மரத்து இயேசு சொன்னார்பா, பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்களோ, அப்படிப்பட்ட வார்த்தை நினைத்து இயேசுவையே நினைத்து கொள்வோமே. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எதை கடந்து போனாலும் அது லகுவாயும் மெதுவாயும் அந்த சுமை இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சரி, அடுத்து ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கலாமா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். நல்லா கவனிக்கணும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட, எல்லாரும் சொல்லுங்க, உயிர்ப்பித்து, ஆமென், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதாவது சொல்லுங்க, கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, அவைகளின் மேல், சத்தமா சொல்லுங்க, அவைகளின் மேல், சத்தமா சொல்லுங்க, அவைகளின் மேல், சிலுவையின் மேல், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் நல்ல கை தட்டி இந்த வார்த்தையின்படி இந்த ஆராதனையில ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருகிறார், வெற்றியை தருகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில, ஆமா, இந்த குட் ஃப்ரைடேல இந்த ஆராதனையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு எதிரிடையாக, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிரிடையாக, எனக்கு எதிராக இருந்த கட்டளைகள், உனக்கு எதிராய் எழுதப்பட்ட வார்த்தைகள், உனக்கு எதிராய் எழுதப்பட்ட சொற்கள், உனக்கு எதிராய் எழுதப்பட்ட சகல காரியங்கள், எனக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்து, உன் குடும்பத்திற்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, என் ஆத்துமாவுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, இந்த ஊழியத்திற்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, எஸ், எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கையெழுத்தை குலைத்து, ஐயா, எதுக்கு இந்த ஆராதனை? எனக்கு எதிராக நிறைய காரியங்கள், எனக்கு விரோதமாக நிறையான காரியங்கள், எனக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் நிறைய கையெழுத்துகள், நிறைய ஏச்சுகள், பேச்சுகள், அது எல்லாவற்றையும் குலைத்து, கமான் கமான் கமான், வாய்களை திறந்து விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீர் சிலுவையில எங்களுக்காக மரித்து அந்த காரியத்தை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதிரடையாக இருக்கிற காரியங்கள், அந்த மனுஷிக ஆவிகள், மனுஷிக சக்திகள், மனுஷனுடைய தாக்கங்கள், எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும், அந்த பலவீனங்கள், அந்த சாபங்கள், அந்த வியாதிகள், அந்த தரித்திரங்கள், அந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் குலைத்து போடுகிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? மால்காபா, எனக்கு எதிரானவைகளை, எனக்கு எதிர், அந்த வார்த்தையை மறுபடி சத்தமா படி, எனக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைச்சி, மால்காபா லாகாபா லா சந்தரா. எல்லாரும் ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென்.
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்த இன்னைக்கு விசுவாசிங்க. நமக்கு எதிராக என்ன கையெழுத்து இருக்கிறது? இன்னைக்கு விசுவாசிங்க. சிலுவையில் அவர் மரித்தது உனக்கு எதிரான கையெழுத்த அதை கொலைச்சி போடுறதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, முதல் நன்மை எனக்கு எதிரானவைகளையும் எனக்கு எதிரடையாகவும் எனக்கு விரோதமாகவும், ஏன்னா அது எனக்கு ரொம்ப விரோதமா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்கள் எனக்கு ரொம்ப விரோதமா இருக்கிறது. ஆமென். நீங்க நம்ம ஊழியக்காரங்களாம் நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு விரோதமா நிறைய மனுஷக ஆவிகள், தூஷிக்கிற ஆவிகள், ஊழியங்களை குறை பேசுகிற ஆவிகள், ஊழியத்தை கெடுக்கிற வல்லமைகள் இல்லையா? இன்னைக்கு நிறைய காரியங்கள் எதிராக இன்னைக்கு இருக்கிறது இல்லையா? நாம் நிர்மூலமாகும்படி, நாம் அழிந்து போகும்படி, ஊழியங்களை செய்ய முடியாதபடி. அப்ப இது விரோதமான காரியங்கள். ஒரு அல்லையில சொல்லுவோமா? நாம் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக எத்தனையோ முறைகள் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ முறை. கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் முடிவு. காலில் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன். டி.யு. தாமஸ்னு ஒரு ஊழியக்காரோட சாட்சியை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சிபிஎம் சபையில் ஊழியத்தில் ஒரு பெரிய நல்ல ஊழியம் செஞ்சு சீனியர் பாஸ்டர் இருந்து அவர் மரித்துட்டார், இறந்து போயிட்டாரு. அவர் பிரதராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் தான், சிபிஎம் சபையில் மருந்து எடுக்க மாட்டாங்க. இந்த பிரதராக இருக்கிறவங்க அவங்க விசுவாசத்தில் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களோட விசுவாசம். அப்போ அவருக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வருது, சுகர் வருது. அவங்க அம்மா குடும்பம் எல்லாத்துக்குமே அந்த சுகர் இருக்கான். அப்போ இந்த பாஸ்டருக்கும் வந்து பிரதருக்கும் வருது. உடம்பு மெலிய ஆரம்பிச்சிட்டாராம், உடம்பு பலவீனப்பட ஆரம்பிக்கிறார். உடனே அவரை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபெய்த் ஹோம்னு ஒன்று உண்டு, அங்கே படுக்க வச்சிருவாங்க. அந்த வியாதியஸ்தர்கள்லாம் அந்த ஃபெய்த் ஹோம்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்து அவங்க தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை அங்கே சுகமாகி வர்றவங்க வெளியே வருவாங்க, இல்லைன்னா சிலர் செத்தே வருவாங்க, மரித்தே போயிடுவாங்க சிலர். அதில் அவங்க நல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, விசுவாசத்தில் நாங்கள் போராட்டத்தை போராடினோம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அப்போ இந்த தேவ மனுஷன் வந்து மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆராதனையில் சர்ச்சில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, இவர் ஃபெய்த் ஹோமில் இருக்கார். உடனே இவர், ஆண்டவரே எல்லாம் தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, பிரதம் கழுவ உண்டு, இன்னைக்கு ராஜ்யத்தில் வந்தாலும் நம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும், என்னை தகுதிப்படுத்த முடியாத நிலைமையில் அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கருப்பு உருவம் அவருக்குள்ளேருந்து வந்து வெளியே வந்து நிற்கிதான். இவருக்கு ஒரே ஷாக். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு ஃபெய்த் ஹோமில் நான் இருக்கேன், எப்படி எனக்குள்ள இந்த ஒரு கருப்பு உருவம் வருதுன்னொடனே ஒரு சத்தம் கேட்டுச்சான், இது சுகர் ஆவி. இது என்னது? சுகர் ஆவி. உடனே அவரு நிரப்பப்படுறாரு, அபிஷேகத்தில் நிரம்பிட்டே இருக்கிறாரு. இவர் சத்தம் போட்டவுடனே நிறைய பேர் சபையில் உள்ளவங்க எல்லாம் அவர் சாக போகிற நேரம் வந்துட்டு போகலன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இவர் கண்ணால் பார்க்குறார், அந்த சுகர் ஸ்பிரிட் வந்து அப்படியே ஃபெய்த் ஹோம் விட்டு வெளியே போய் ரோட்டுக்கரையை தாண்டி இன்னொரு இடத்துக்குள்ளே போதான். இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நின்னவுடனே இவர் சொல்கிறார், நான் சுகமாயிட்டேன், ஐ எம் ஹீல்டு, இயேசு என்னை சுகமாக்கிட்டார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் அம்மா அப்பாவுக்குலாம் அவர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, அம்மா நீ நினச்சிட்டு இருக்கிறபடி இது பரம்பரையாய் வந்த வியாதி நினச்சிட்டு இல்லை, இது ஒரு ஆவி, இது குடும்பத்தில் இருக்கு, எனக்குள்ளேருந்து இப்போ வெளியே போச்சு, கர்த்தர் என்னை சுகமாக்கிட்டார். அதுக்கு பிறகு அவரை யூஎஸ் எங்கேயோ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம் வெளிநாட்டில். 25 வருஷம் வெளிநாடுல போய் ஊழியம் செஞ்சு அதற்கு பிறகு இந்தியாவில் வந்து இங்கே சீனியர் பாஸ்டராக இருந்து அப்புறம் மரித்திருக்கிறார்.
கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுகர் ஆவி, இப்ப எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் இன்னைக்கு வெளியே வருவதாக, நமக்கு எதிரான காரியங்கள் இன்னைக்கு வெளியே வருவதாக, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் சூழ்ந்து இருக்கிறதோ, எதிராக என்னென்ன காரியங்கள் எழும்பி நிற்கிறதோ, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியே வெளியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இன்னைக்கு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஆமென். வெளியே வரட்டும் ஆண்டவரே. நமக்கு எதிரடையா விரோதமாக இருந்த கையெழுத்துகள் மால்காபா ஷான்சுல்லா ராபா. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இப்ப சுகர் இருக்கிறவங்களாம் கை உயர்த்துங்க பாப், வெளியே வரணும். அந்த ஆவி சுகர், அந்த சுகர் ஆவி வெளியே வரணும். அது ஒரு ஆவி. அப்ப இந்த ஆராதனையில் நம்ம விசுவாசிங்க. சுகர் வியாதியா இருக்கட்டும், என்ன வியாதியா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், கட்டியா இருக்கட்டும், கொழுப்பா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எதிராக இருக்கிற உன் சரீரத்துக்கு, உன் ஆத்துமாவுக்கு, உன் விசுவாச ஓட்டத்துக்கு மால்காபோ ஷான்டா விரோதமாய் இருக்கிற, எதிராய் இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வெளியாகட்டும். உள்ள இருக்க கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எது எது உனக்கு எதிராக இருக்கிற உன் ஆத்மாவை எது பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற, உன் ஆத்மாவுக்கு விரோதமாக எது எழும்பி நிற்கிறது, மால்காபோ ஷான்டால்லா காராபாலாபா. எஸ், ஊழியத்தின் பாதைக்கு விரோதமாய் எழும்ப முடியாதபடி தடை பண்ணுகிற, எதிராயிருக்கிற, எதிர்த்து நிற்கிற பொல்லாத ஆவிகள், சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாகப்பா, வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. இந்த வேளையில வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால், வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால், வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால். பாகாபா மால்கா. எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க. கம் ஆன், கம் ஆன். இந்த வசனத்தை மறுபடி படிக்கலாமா? கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நமக்கு எதிரிடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடி எடுத்து. எல்லாரும் சொல்லுங்க, அதை நடுவில் இராதபடிக்கு. ஆமென். நம் நடுவில் இராதபடிக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். நம்ம நடுவில் இன்னைக்கு நம்மளோட சில விஷயம் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பாத்தீங்களா, நவளாது அசையாதபடி இருக்கும் பார். அத நடுவில் இராதபடி. உன் நடுவில் அவர் இருப்பார், உன் நடுவில் கர்த்தர் இருப்பார், அவர் வாசம் பண்ணுவார். நடுவில் இராதபடிக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் நடுவில் என்ன இருக்கு? ஆமா, எனக்கு எதிராக இருக்கிற காரியம் நடுவில் இருக்கு, என் ஊழியத்திற்கு விரோதமான காரியங்கள் நடுவில் இருக்கு, அந்த அசுத்தமான காரியங்கள் எங்க நடுவில் இருக்கு. எல்லாம் இன்னைக்கு இராதபடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இராதபடிக்கு. எஸ் லார்ட், இராதபடிக்கு. அந்த பொல்லாத ஆவிகள், அந்த பொல்லாத கிரியைகள், அந்த எரிச்சலின் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள் உன் நடுவில் இராதபடிக்கு. ஓ, சிலுவையின் மேல இராதபடிக்கு, சிலுவையின் மேல மால்காபா ஆணி அடித்து, அப்படி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ஷாபா லா காபா தரபா. ஓ, உன் நடுவில் இராதபடிக்கு. எஸ் லார்ட். அந்த துக்கம் உன் நடுவில் இராதபடிக்கு, அந்த கண்ணீர் உன் நடுவில் இராதபடிக்கு, அந்த கடன் உன் நடுவில் இராதபடிக்கு, அந்த பலவீனம் உன் நடுவில் இராதபடிக்கு, அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த சாபம், அந்த பொல்லா உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் உன் நடுவில் இராதபடிக்கு, அந்த குடிவெறியின் ஆவி
உன் குடும்பத்துல இராதபடிக்கு. மால் காபா ஷாதாலா எல்லாம் ஜோமனுக்கு அப்படியே ஸ்தோத்திரமான அந்த பொல்லாத வேசித்தனத்தின் ஆவி உன் நடுவில் இராதபடிக்கு. ரபா ஷிகாராபா லா காபா தரபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். உன் நடுவில் இராதபடி. உன் நடுவில் நீ கர்த்தர் வாசம் பண்ணட்டும். உன் நடுவில் இயேசு வாசம் பண்ணட்டும். உன் நடுவில் அவர் வாசம் பண்ணட்டும். உன் நடுவில் இராதபடிக்கு. பால் காதாலா நாகா ஒராபாலா ஷிகாராபாலா பதரபாலா பதரபாலா பௌஷந்தரபா. ஓ நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாகாபா ஷந்தனாதியான் தலரபா. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என் நடுவில் இது இருக்கு. ஆண்டவரே தேவன் அது நடுவில் இருக்கிறார். என் நடுவில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. அது அசையாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? சில விஷயத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணுமா இல்லையா? சொல்லுங்கம்மா. ஆமென். அதில் தான் அதான் சொன்னேன், முடிந்தது. சில விஷயங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் வைக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் சில காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைங்க ஆண்டவரே, முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அதன் மேலே ஆணி அடித்துன்னு சொல்லுகிறது. சில விஷயத்தெல்லாம் ஆண்டவர் மூடி போடுறார், மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறார். சில காரியங்கள் திறந்து இருக்கிறதெல்லாம் கர்த்தர் க்ளோஸ் பண்ணுறார். எது எது உனக்கு விரோதமாய் வாய்களை திறந்து காத்திருக்குதோ, முதல்ல மாதிரி உன்னை விழுங்கிறதுக்கு காத்திருக்குதோ, உன்னை விழுங்கிறதுக்கு சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிது பார், அது மேல ஆணி அடித்து உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்குது பார், உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது பார், அது மேலாம் ஆணி அடித்து, அது மேலாம் ஆணி அடித்து, சிலுவையின் மேல ஆணி அடித்து ஷாபாலா காபா தாராபா ஆணி அடிக்கிறார். ஏன் அந்த பொல்லாத சர்ப்பத்தின் வெள்ளை இமைகள் மேல ஆணி அடித்து உனக்கு விரோதமாய் செய்த மந்திரம், பில்லி சூனியம், தகடு எதுவா இருந்தாலும் அதன் மேல ஆணி அடித்து, வாயை திறந்து ஜோமனு அந்நிய பாஷை பேசு. உனக்கு எதிராயின எழும்பின காரியங்கள் மேல அந்த பொல்லாத சூனிய காரியம் மந்திரம் எல்லாம் பார்த்து பயப்பட ஆணி அடிக்கிறார் இன்னைக்கு. அது எழும்பவே முடியாதபடி, அது எழும்பவே முடியாதபடி ஆணி அடித்து அதன் மேல ஆணி அடித்து, சிலுவையின் மேல ஆணி அடித்து மாகாமா ஷிகாராமாலாமா. எதெல்லாம் ஆண்டவர் ஆணி அடிக்கணுமோ நீங்க விசுவாசத்தோட பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் ஆணி அடிக்கணும். ஆண்டவர் என் குடும்ப சமாதானத்துக்கு விரோதமா எழும்புகிற காரியங்களில் ஆணி அடிக்கிறோம். அப்பா உங்க ஆணி சிலுவையில் ஆணி அடித்தது போல இதற்காக தானே நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க. ஊழியத்திற்கு விரோதமான காரியங்கள் மேல ஆணி அடித்து. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஆமென், அதை உரிந்து கொண்டு அதை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தெய்வத்திற்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கைய சொல்லுங்க. ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை ஆண்டவரே. ஆமென். நீ தோற்று போகல, நீ ஜெயம் எடுத்தீர். இனி என் வாழ்க்கையில நானும் ஜெயம் எடுக்கிறேன். இனி தோல்வி இல்லை. எதெல்லாம் எனக்கு விரோதமா இருந்துச்சோ, நடுவில் இருந்துச்சோ, அது எல்லாவற்றையும் களைச்சி போட்டு அது மேல ஆணி அடிச்சு வெளியரங்கமாய் ஆக வேண்டியது வெளியரங்கமாக்கி ஆல்காபா ஷடாலா காபா. ஆமென். வெற்றி சிறந்தார்.
நம்ம ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இந்த நாள் என்ன நாள்? வெற்றியின் நாள். எல்லாரும் சொல்லுங்க, வெற்றியின் ஜெயத்தின் நாள், வெற்றியின் நாள். ஆமென். அதனால வேதம் அழகா சொல்ல, ஆகையால். என்னதான்? ஆகையால். எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா நான் சிலுவையில வெட்டி சிறந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆமென், ஆமென். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளணும். எப்படியா சொல்லுங்க? கிறிஸ்துவ பிடித்துக்கோ. ஆமென். கிறிஸ்துவ பற்றி கொள்ளு வேதம் சொல்லுது. அவரை பற்றி கொள்ளாம நீங்க நிறைய அதை நான் சொல்ல வந்தேன்ல, எதுலெல்லாம் ஆண்டவர் ஜெயம் எடுத்து தம் பிள்ளைகளை எவனும் குற்றப்படுத்த கூடாதபடிக்கு நிற்க வச்சிருக்கிறாரோ அதுலெல்லாம் போய் திருப்பி 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 அவங்களுக்கு விரோதமான காரியங்களை மண்ணையும் கல்லையும் போட்டுக்கிட்டே இருக்கிறது தேவன் விரும்புகிறது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த வேதம் சொல்லுகிறது, வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக்கொள். தலை யாரு? கிறிஸ்து. அவரை பற்றிக்கொள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களாம் அப்படிதான் இருக்கணும். அவரை பற்றி கொள்ளுங்க. ஃபேஸ்புக்ல பற்றி கொள்ளாதீங்க. ஃபேஸ்புக் மொபைல பற்றி கொள்ளாதீங்க. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்ங்கிறதுல உன் காலத்தை ஓட்டாத. கிறிஸ்துவ பற்றிக்கொள். வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக்கொள். ஏன்னா அதை பற்றி கொள்ளாம மாயமான தாழ்மையா. எனக்கு ஒருத்தர் சொன்னார் கமெண்ட்ல, நீங்க மீட்டிங் நேரத்தில் எதுக்கு நகலாம் போட்டுட்டு இருக்கீங்க, அதை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுங்களேன், அதுதான் மாயமான தாழ்மை. ஏன் மீட்டிங்ல போட்டா என்ன? மாயமான தாழ்மை எதுக்குங்க? மனுஷனை பார்த்து ஐயா உன் இருதயம் தான் ஏன் மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. ஆமென். நேபுகாத் நேச்சார் நான் கட்டின மகாபாவி இருதயம் பெருசாச்சி விழுந்தான், மிருகத்துக்கு ஒப்பானா. ஏரோதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பேசுறதையும் ஆர்ப்பரிப்பையும் பார்த்து ஜனங்கள் இது தேவ சத்தம்னு சொன்னவனே அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். மாயமான தாழ்மையை வச்சிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. உன்னையே நீ ஏமாத்திக்காத. நீ ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? ஒண்ணுமே புரியல. யோசிங்க. வெள்ளியும் பொண்ணும் அவருக்குரியது, ஆமாவா இல்லையா? ஆமே, அவருக்குரியது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான வந்த எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, 27ஆம் வசனம் நினைக்கிறேன், அவன் பூலோகத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நன்மையை கொடுக்கிறது கர்த்தர். ஆமென். அதை சந்தோஷத்தோட ஒரு சாட்சியோட நம்ம போட்டுறது தப்பு இல்லை. அதை குறித்து பெருமை தான் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதாவது உன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று இருக்கு, அது உனக்கு ஒரு மேன்மையா தெரிஞ்சிட்டுனாலே அது பாவம். உங்களாம் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்ம சரீரத்தில் போட்டிருக்கிற சில காரியங்கள் நமக்கு மேன்மையாவோ பெருமையாவோ மனசுக்குள்ள எண்ணம் வந்துட்டுன்னா அது பாவம். ஆனால் அதை நீ ஒரு பொருட்டாவே இல்லைன்னா அது விஷயமே இல்லை. மாயமான தாழ்மையிலும் தலையை பற்றி கொள்ளாமல் கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீங்க நல்ல சந்தோஷத்தோட கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நீ சொல்லும் பொழுதுதான்
உன்னுடைய ஆசீர்வாதம் எக்ஸ்டெண்டபிள் ஆயிட்டே இருக்கும். ஆமென். 5 தாளந்தை கொடுத்தவன் 5 ஆண்டு கொடுத்தார், எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சான். 2 தாளந்தை கொடுத்தவன் 2. ஒருத்தன் மூடி வச்சான் பார், அவன்கிட்ட இருந்தது புடுங்கி கொடுத்துட்டார். உனக்கு எதுக்குடா கொடுத்தேன்? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? ஆமென். ஒரு நாள் தகப்பன், இந்த இளைய குமாரன் தகப்பன் இருக்கும்போது அலங்காரத்தோட தான் தகப்பன் வச்சிருந்தார். தகப்பன் விட்டு போன பிறதான் எல்லாம் உறிஞ்சிட்டு போச்சு. ஆனாலும் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது தகப்பன் தம் பிள்ளைக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்தார்? எல்லாரும் சொல்லுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் என்ன வஸ்திரத்தை கொடுத்தார்? எல்லாரும் சொல்லுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். முத்திர மோதிரத்தை கொடுத்தார், பாதரட்சையை கொடுத்தார், கொளுத்த கன்றை கொடுத்தார். வேற என்ன கொடுக்கல? நடனத்தை கொடுக்கிறார். அங்க டான்ஸ் நடக்குது. இதை வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், மூத்தவன். இவ்வளவு நாள் நான் கூட இருக்கேன். வீட்டு வெளியே ஒரு முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம். எதுக்கு? எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளையாயிரு, தேவனையை காட்டு. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல. கரெக்டா தப்பா? ஆமென். வாழ்க்கையில இயேசு உண்மையா, பிராக்டிக்கல் லைஃப்ல இயேசுவை காட்டுங்க. ஆமென். மாயமான தாழ்மையிலும் தன் மாம்ச சிந்தனையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? உங்க பந்தய பொருளை இழந்து போகும். அவன் தான் நீ ஆண்டுக்கா ஒரு ஓட்டம் ஓட நினைக்க, பிரகாசிக்க நினைக்கும் போது எதையாவது உன்னை கொண்டு வந்து உனக்கு விரோதமாய் பேசி கல்லெறிஞ்சி உன் பந்தய பொருளை கெடுக்கணும். விட்டுறாத. ஆமென். ஆண்டவரை நீ குதிச்சு தான் உயர்த்தணும்னா நல்லா குதிச்சு உயர்த்து, தப்பு இல்லை. ஆவியில பண்ணு, அதான் நான் சொல்லுவேன். ஆமென். சொல்லுங்க பாப்போம். உனக்கு பாடும்போதே ஒரு சந்தோஷம் வருது, ஒரு பாடும்போதே துதி வருது. ஐயோ கத்தரை துதிக்கணும்னு இருக்கு, பாரம் இருக்கு. ஐயோ ஒரு ஃபீல் வருது, ஆண்டவரை உயர்த்தணும் இருக்கு, கை அசைக்கணும்னு தோணுது. ஆனா எவனாவது நினைச்சிருவானே, ஆஹா இல்லை, இவன் பந்தய பொருளை கெடுக்க நினைக்கிறவன் தான் உன் பக்கத்தில் இருப்பான். அவனெல்லாம் கண்டுக்காத. நீ நல்ல கைகளை உயர்த்தி, என்னை தேடி இயேசு வந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா, என்னை தேடி இயேசு வந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா, என்னை தேடி இயேசு வந்தா மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. என்னை தேடி இயேசு வந்தா. ஆமென் ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தா. ஆமென் ஆமென். ஆமென். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? மகனானேன் நான் மகளானேன், அப்பா என் அப்பா அவரு. ஆமென். அது என் பந்தய பொருள், என் அப்பா என் பந்தய பொருள். அதை பிடிக்கும்படி ஓடுறேன், அவரை உயர்த்த விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உன் பந்தய பொருளை கெடுப்பதற்கு தான் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் வெட்கப்படுத்தி நீங்க எல்லாரும் கர்த்தரை உயர்த்த போறீங்க. மகனானே நான் மகளானேன், மகனானே நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. அப்பா பிதாவே
உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஏமன் ஏமன் என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஏமன் ஏமன் என்னை தேடி இயேசு. ஆமென் ஆமென் எந்தன் வாழ்வை மாற்றி சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். சுகமா எல்லாருமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். சுகமா ஆசையா என்னை தேடி இயேசு. நல்ல கைதடி பாடலாமா? கமான். எந்தன் வாழ்வை மாற்றி. ஆமென் ஆமென் என்னை தேடி இயேசு. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. ஆமென் ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலையும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். ஹல்லேலூயா. மஹால் சாதா ரபு ஷாஜா விட்டுறக்கூடாது. ஐயோ இவன் இவன் நம்ம அப்படியே இதை பண்ணா இவன் இப்படி சொல்லிடுவானோ, நம்ம அதை செஞ்சா இவன் இப்படி பண்ணிடுவானோ, அதை பண்ணா இதை. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பந்தய பொருளை நோக்கி நீ ஓடு. உலகம் 1000 சொல்லும், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உலகம் 1000 பேசட்டும், உனக்கு தெரியும் நம்ம ட்ராக் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆமென். மாயமான தாழ்மை நமக்கு வேண்டாம். மனுஷனுக்கு முன்பதாக நம்மளை தாழ்மையா காட்டிக்கணும் அவசியமே நமக்கு வேண்டாம். அது போய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அலங்காரத்தை நெல்லு. ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா அதை வெளிப்படுத்து, தப்பே கிடையாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணி இருக்கிறார்னா அதை வெளிப்படுத்துங்க, தப்பு கிடையாது. ஐயோ நம்ம வெளிப்படுத்தினா எதுவும் ஆயிரமோ, இவங்க நம்மளை எதுவும் நினைச்சிருவாங்களோ. நோ 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 நோ. கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்க போறாரு. மனுஷர் முன்பதாக என்ன அறிக்கை பண்ணுகிறவன அவர் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவாராம். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, என்ன ஆசீர்வதிக்கிறார். அலையில சொல்லுங்க பாபு. இப்போ இவேஞ்சலின் பால் தினகரனை பிடிச்சி பண்ணாங்க பார்த்தீங்களா? அதாவது பொதுவாக நான் சொல்ல வரேன் என்னன்னா, தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, சரியா? ஒருவேளை அவங்க சொன்னது எத்தனை பேருக்கு அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களோ ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் போகிறீங்களோ, அது அவரவர் விருப்பம். ஆனால் தேவதூதர்கள் இருப்பது உண்மை. ஆமென். அவர்கள் இன்னைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பர்சனலாகவே சொல்லுவேன். நான் என் கண்ணால் என்ன செஞ்சுருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சினிமா டயலாக்ல தான் கமெண்ட்டே இருக்குது. உருட்டு இதெல்லாம் வார்த்தைகள்லாம் பாருங்கள், எல்லாம் சினிமா டயலாக், ஃபுல்லாக சினிமா படம் பார்த்துட்டு ஆண்டவரே அவங்களெல்லாம் தொடுங்க சுவாமி. ஆமென். இப்போ ஒருத்தர் சொல்கிறது தப்புனோன்னே தேவதூதர்கள் எல்லாம் பீலா விடுறாங்க, கிடையாது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நான் நேற்று கூட சொன்னேன்ல, ஒருத்தர் ஒரு படிக்காத ஒரு விசுவாசி, அவர் ஒரு வாழை கொலையை தான் வீட்டில் உள்ள கொலையை சர்ச்சைக்காக பிரதிஷ்டை பண்ணுறாரு, கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணியிருக்கிறாரு.
அதை வெட்டி கொண்டு போயிருக்கும்போது வெளியே வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகுது. இந்த மனுஷன் வந்து பார்க்குறாரு, என்னடா வாழைக்குலையை காணுமே. உடனே மிகாவேல் தேவதூதன், எங்கப்பா போன? சர்ச்சுக்கு உள்ளதை எவனோ தூக்கிட்டு போயிட்டான், இப்படி தான் சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்டிலேருந்து தீ எரியுது, வாழைக்குலை தானாக உள்ள வெளியே வருது. என்ன ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தேவதூதன் இருக்கிறாங்க ஐயா. ஆமென். ஒருவேளை அவங்களுடைய கனவு, அவங்களுடைய சொப்பனங்கள் கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை ஈஸியாக போயிட்டு நம்ம அதை குற்றப்படுத்திடவும் முடியாது. ஏன்னா நம்ம பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துறது ஈஸி. சிலருக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து தப்பாக பேசுவாங்க, அபிஷேகத்தை குறித்து தப்பாக பேசுதுங்க, அந்நிய பாஷை. இப்போ நல்ல ஆவியில் வந்து நிரம்ப கூட இதை உணர்ச்சி வசப்படுதல்னு பேசுகிறானுங்க. ஆவியில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் வந்து அறியாம இப்படி ஒரு இருமாப்படைந்து மாம்ச சிந்தனையினால வீணராய் போய் கொண்டிருக்கிறான். அவனால அவனுக்கும் பிரோஜனம் இருக்காது, அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் பிரோஜனம் இருக்கா. இது ஒரு பொல்லாத ஆவி, நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி கிடையாது. நம்ம விசேஷமானவர்கள், நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவன் போடுற ஷர்ட்டை தான் நம்மளும் போடுவோம். ஆனா அவன் பறவைக்கு நம்ம அது வேற மாதிரி தெரியும் அவனுக்கு. அதான் விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கர்த்தர் நம்மளை வித்தியாசமானவளா வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, நம்மலாம் எதுக்கு நடக்கணும்? தேவனுடைய ஆலோசனையின்படி நடங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆவியானவருடைய நடத்துதலின்படி நம்ம நடக்கிறவர்கள், தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்கப்பா. மனுஷன் தான் சொல்லுவான், அந்த அதான் சொல்லுவான், தீண்டாத, தொடாத, இது தொடாத, ருசி பாத்துறாத, தீண்டாத, அது பக்கத்தில் போயிடாத, இன்னைக்கும் சொல்றாங்க பாரு. அம்மாவல்லையா சொல்லுங்களேன், அம்மாவல்லையா? இதுதான் கர்த்தர் விரும்ப அருவருப்பான காரியம். மனுஷனுடைய ஆலோசனையின்படி நடந்து, அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, சிலுவையின் மேல ஆணி அடித்து இதெல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போதனைகள், அந்த 23 வசனத்தை வாசிமா. கொலோசியர் 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய, இது மாம்சத்திற்கு பேணுதற்கே ஒழிய ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஐயா நீ பேசுறியே சில விஷயம், சில காரியம், நீ இப்படின்னு சொல்றிய, இது எல்லாம் மாம்சத்திற்கே ஒன்றி வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு வேதம் சொல்லுது. சூப்பர்ல இந்த வார்த்தை, கரெக்டா இல்லையா? ஆமென். ஆமென். அதனாலதான் அடுத்த கொலோசியர் 3:1 பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே, என்னது மேலானவைகளை தேடப்பா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, கீழே பார்க்காத மேலானதை பாரு. ஹல்லேலூயா. நேலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே மேலானதை பாருங்க. ஆமென். கீழானவைகளை கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. 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 பயபக்தியோடு முழுமனதோடு உம் பாதம் வந்திருக்கீரோ. பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் உமக்கே அர்ப்பணிக்கிறேன். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுமே. 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 வேதனையின் நேரத்தில் கண் கலங்கும் வேளையில் உம் அன்பால் அனைத்திடுமே. வியாதியின் நேரத்தில் மனம் சோர்ந்த வேளையில் உம் கரத்தால் தாங்கிடுமே. வேதனையின் நேரத்தில் கண் கலங்கும் வேளையில் உம் அன்பால் அனைத்திடுமே. வியாதியின் நேரத்தில் மனம் சோர்ந்த வேளையில் உம் கரத்தால் தாங்கிடுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, சொல்லலாமா? அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாரும் சொல்லுங்க. நீங்க அற்புதரானவரே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, ரிகதல ரகபா, உம்மாலே எல்லாம் ஆகுமே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுமே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுமே. எல்லாரும் ஆசையாய் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுமே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
இந்த இடத்தில் அசைவாடுமே. உம்மை துதிக்கிறோ, உம்மை மகிமை படுத்துகிறோ. இந்த இடத்தில் அசைவாடுமே. உம்மை துதிக்கிறோ, எல்லாருமா எல்லாரும் சொல்லுமா, நீர் அற்புதரே, நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. எல்லோரும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை 3 முறை சத்தமாக வாசிக்க போறோம். கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்தின காரியங்கள் இது எல்லாமே இந்த ஒண்ணுக்கு தான். ஆமென். அப்போ ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். இந்த வசனத்தை படிக்கும்போது வெற்றி சிறந்தார். எஸ், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நானும் இனி என் பந்தய பொருளுக்காக, எஸ் லார்ட், ரிகா தாலா ரபௌ ஷன்டுலா, அதை நான் இழந்து போகாதபடிக்கு, எஸ், எவனும் என்னை வஞ்சித்திர முடியாது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் படிக்கலாமா? கமான். 276வது பக்கம், கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கடைசியா சொல்லுமா, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி, இந்த நாள் வெற்றி சிறந்த நாள். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு வெற்றியை தருவட்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். எல்லா சகலவற்றையும் அவர் சிலுவையில செய்து முடித்து தான் சொன்னார், முடிந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், எனக்கு என் பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் முடிந்தது, எதிரடையாயின காரியங்கள் முடிந்தது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் நான் சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் நான் வெட்டி சிறந்தேன். அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், அந்த நன்மைகளை என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், அந்த கிருபைகளை என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், அந்த ஆசீர்வாதங்களை இந்த அரராத் அனுபவிக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதங்களை மொத்தமாக அனுபவிக்கத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதங்களை கிருபைகளை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. ஆமென். எல்லாம் கவனிங்க.
இந்த கடைசி நாட்களில் நாம் கிறிஸ்துவினுடைய ஜீவன் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுத்தணும். ஆமென். கர்த்தர் தம்முடைய தேவ தாசர்களை தான் அப்படி எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் அதற்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்துகள், தேவ வல்லமை வெளிப்பட முடியாதபடி இருக்கிற கையெழுத்துகள், தேவ ஜீவன் வெளிப்பட முடியாதபடி, பட்டணத்தில் ஒரு தேவ ஊழியக்கார மேல இருக்கிற அபிஷேகம் அந்த பட்டணத்தையே மாற்றும். ஆனால் அதற்கு விரோதமாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு உரிந்து கொண்டு மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா, உம்மை விட்டு விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க கிருபையை தாருமையா. உம்மை மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா, உம்மை விட்டு விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க கிருபையை தாருமையா. மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா. சொல்லலாமா? விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க தாருமையா. நிம்மதியில்லா நிலையில்லா உலகத்தில் நிரந்தரம் நீர்தானையா. நிம்மதியில்லா நிலையில்லா உலகத்தில் நிரந்தரம் நீர்தானையா. எனக்கு நிரந்தரம் நீர்தானையா. உம்மை மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா. உம்மை விட்டு விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க விசுவாசம் தாருமையா. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையா மூடுமையா. விலகாமல் இருக்க விசுவாசம் தாருமையா. உம்மை மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா. உம்மை விட்டு விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க விசுவாசம் தாருமையா. உம்மை மறக்காமல் இருக்க, மறக்காமல் இருக்க மகிமையால் மூடுமையா. உம்மை விட்டு விலகாமல் இருக்க, விலகாமல் இருக்க விசுவாசம் தாருமையா. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? மால்காபோ ஷாந்தா. எல்லாரும் எழும்பி நின்று வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லலாமா? மரணத்தை வென்றாரே,
பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவான், என்றென்று ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவான், என்றென்று ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. சரி, இந்த சரணத்தை மறுபடியும் பாடுமா? மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா. சொல்லுங்க, ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்த. அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, என் வாழ்க்கையில் அவர் வெற்றி சிறந்தார். மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவான், என்றென்று ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவான், செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென் சொல்ற பிள்ளைங்க, இந்த வெற்றியை கொண்டாடுகிறவர்களா இரண்டு கரங்களை உயர்த்தி, வார்த்தை வந்துச்சுன்னா விசுவாசி, என் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துட்டார், என் வாழ்க்கையில் நான் வெற்றியை பார்ப்பேன். வாயின் அறிக்கை பண்ணுங்க, வெற்றியை நான் பார்ப்பேன், தோல்வி அல்ல இனி வெற்றியை பார்ப்பேன், தோல்வி அல்ல இனி ஜெயத்தை பார்ப்பேன், தோல்வி அல்ல இனி ஜெயத்தை நான் பார்ப்பேன். அப்பா, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தையும் கிருபைகளையும் நீங்க விளங்கி பண்ணியிருக்கீங்க சுவாமி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னைக்கு வார்த்தையின்படியே வெற்றி சிறந்தீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாமத்திற்கு மகிமையாக எங்களை எழுப்புவீராக, சாட்சியில் நிறுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. RRI Power Ministry